இது ஆந்தை பார்ட் 1. ஆந்தைகள் எனும் தீய சக்தி. என்னடா தீய சக்தி அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மனிதர்கள் நாம் எல்லாருமே ஆந்தைகளை ஒரு தீய சக்தியாக தான் நம்ம பார்க்குறோம். அபசகுனம் பிடிச்ச பறவை, அதனுடைய சத்தம் பேய் அழைக்கக்கூடியது. அது இருந்தால் அந்த இடத்துல பேய் இருக்கும். அப்புறம் அது பார்த்துட்டு போனால் நல்ல காரியம் நாசமாக போயிடும். இப்படியான பல அறிவியலுக்கு முரணான கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆந்தைகள் ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த ஒரு அழகான பறவை. அதனுடைய நிறமும் அதனுடைய ஒலி அமைப்பு ஏன் அப்படி இருக்குன்னா, அது ஒரு இரவாடி. அந்த இரவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பை அது நிறம் அமைப்பு கொண்டிருக்கு. அந்த ஒலியை கொண்டிருக்கு. எப்படி பகலில் ஒரு சூழலியல் மண்டலம் செயல்படுதோ, அதே போல் இரவில் ஒரு சூழலியல் மண்டலம் செயல்படும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரினமாக ஆந்தைகள் இருக்குது. எப்படி புலி ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் ஆந்தைகளும் உயிர்கொல்லி தான். அதனால் அதை நம்ம வானத்தினுடைய புலி அப்படின்னு கூட நம்ம அதை சொல்ல முடியும். அப்போது இந்த உயிர்கொல்லிகளாக இருக்கக்கூடிய ஆந்தைகள் ஒரு மாதிரி ஸ்பெஷலான ஒரு பேர்டு. பௌத்த சமண இலக்கியங்கள், சூஃபி இலக்கியங்கள்லாம் கூட ஆந்தையை ஒரு அறிவிற்கான குறியீடு, ஞானத்திற்கான குறியீடாக தான் வைக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க அதை ஒரு அபசகுணமாக பேசுகிறது, அடுத்து சூனியத்திற்கு பயன்படுத்துவது, அப்படியான ஒரு பேட் இன்டென்ஷன்லேயே அதை பேசுகிறது அது அறிவியலுக்கு உகந்தது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 3 ஆந்தைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 3 ஆந்தைகள் ஃபோட்டோவும் ஒரு வீடியோ பகிர்ந்துக்கிறேன். புள்ளி ஆந்தைகள்னு சொல்லக்கூடிய சிறிய அளவிலான ஆந்தையினம். அடுத்து சிறிய காட்டு ஆந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் மட்டத்திலேருந்து 600-700 மீட்டர் உயரத்தில் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு ஆந்தையினம் அது. அதனுடைய இணையை அழைக்கிற ஒலியை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து குன்று பகுதிகளில் வாழக்கூடிய கொம்பன் ஆந்தைகள். கொஞ்சம் அளவில் பெரியது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆந்தை அது. நமக்கு பக்கத்திலேயே பறந்து போனால் கூட அந்த ரெக்கையினுடைய ஓசை என்பது நமக்கு சுத்தமாக கேட்காத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபெதர் டைப் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை அது.